ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். ஸோ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த சேனல் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சாஃப்ட் செலெக்ஷன் கமிஷன் நடத்துகிற எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025 இங்கிலீஷில் கேட்ட கொஷின்ஸை பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்ட் 1 வீடியோஸ். டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இடியம்ஸ் ஹேஸ் த ஃபாலோயிங் மீனிங். ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இடியம்ஸ்னா என்ன, சென்டென்ஸ் அப்படியே ஒரு 2-3 வேர்ட்ஸில் கொடுக்குறது தான் இடியம்ஸ். ஸோ டு டிசைர் டு go back to a previous point in the past, to change or undo events or actions that are now regretted. ஸோ இப்போ நாம இப்போ வருத்தப்படுற விஷயத்த காலத்தை பின்னோக்கி சென்று அதை மாத்துறதுக்கு விருப்பப்படுறது, இதுக்கு என்ன இடியம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேர்ன் பேக் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டைம், இன் த ஃபுல்னஸ் ஆஃப் டைம், டேர்ன் அரவுண்ட் டைம், அரைவ் சம்வேர் அப்பான் த ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் சம் டைம். ஓகேங்களா, இதுல ஆப்ஷன் டி என்னன்னு பாத்தீங்கன்னா அரைவ் சம் டைம் அப்பான் த ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் சம் டைம்னா ஸோ நம்ம கரெக்டான நேரத்தில் கரெக்டாக போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டு அரைவ் எக்ஸாக்ட்லி அந்த பர்டிகுலர் டைம் 10 மணினா 10 மணிக்கு கரெக்டாக போகிறது அரைவ் சம்வேர் அப்பான் த ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் சம் டைம். டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்றது இடியம்ஸ்லேயே கிடையாது. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் டைம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான நேரத்தில், அதாவது இந்த ஃபுல்னஸ் ஆஃப் டைம் எவ்ரி திங் வில் பி ஓகேனா கரெக்டான நேரத்தில் எல்லாமே சரியாயிடும் சொல்லி யோசிக்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த இடியம்ஸ். டேர்ன் பேக் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா நம்ம காலத்தை பின்னோக்கி திருப்பிட்டு ஸோ நமக்கு தேவையானதை மாத்திக்கிறது தான் டர்ன் பேக் அண்ட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டைம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, டர்ன் பேக் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டைம். ஓகேங்களா, ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம், அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ ஃப்ரம் த ஆல்டர்னேட்டிவ்ஸ் கிவன் பிலோ செலக்ட் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த இடியம்ஸ். ஸோ முன்னாடி சென்டென்ஸ் கொடுத்துட்டு இடியம் கேட்டாங்க, இப்போ இடியம் கொடுத்துட்டு சென்டென்ஸ் கேட்குறாங்க. டு ஈவன் த ஸ்கோர், டு ஈவன் த ஸ்கோர் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தப்பான விஷயங்கள் நடந்திருக்கும், அந்த தப்பான விஷயத்தை நாம அதை சரி பண்றதுக்காக நாம ஒரு ஸ்டெப்ஸ் எடுப்போம் இல்லையா, அதுதான் டு ஈவன் த ஸ்கோர். ஸோ டு அவெஞ்ச் எ ராங் ஆர் மேக் அன் அன்ஃபேர் சிச்சுவேஷன் மோர் ஈக்குவல். ஸோ தப்பான விஷயத்தை ஈக்குவல் பண்றதுக்காக, தப்பான விஷயத்தை சரி பண்றதுக்காக நம்ம பண்றது தான். ஓகேங்களா, ஸோ டு ஸ்கோர் எ பாயிண்ட் ஃப்ரம் எ பர்டிகுலர் சுச்சுவேஷன். ஸோ இந்த இடத்துல நாம அந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் பண்றது. டு கெட் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் வித் த ஆப்போனண்ட்டுக்கு ஈக்குவலா நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கிறது. To be within the distance from which scoring a goal. ஸோ நாம அந்த கோல் அடிக்கிறதுக்காக மூவ் பண்றது. இந்த இடத்துல ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, டு அவெஞ்ச் அ ராங் ஆர் மேக் அன் அன்ஃபேர் சிச்சுவேஷன் மோர் ஈக்குவல். ஸோ நாம ஒரு விஷயத்தை தப்பா நடந்த விஷயத்தை திருப்பி சரி பண்றதுக்காக அந்த விஷயத்தை செய்யறது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Select the options with the correct spelling that can replace the underlined word. If the spelling is already correct, say no replacement required. The irascible chef shouted at the staff for the smallest mistakes in the kitchen. Irascible. So இது ஸ்பெல்லிங் செக் தான். இதுக்கு ஆப்ஷன் சி, irascible தான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தெர் ஆர் 4 அண்டர்லைன் வேர்ட் இன் த சென்டென்ஸ், ஒன் ஆஃப் தம் இஸ் மிஸ்பெல்ட். ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டாக நம்ம பார்த்தோம்னாவே மேக்ஸிமம் 1-2 கொஸ்டின் வரைக்கும் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். த கம்பெனி அனௌன்ஸ்ட் எ dividend for its shareholders, citing a remarkable rise in profits despite the volatility of a global finance market. Option A, dividend, shareholders, remarkable, volatility. ஓகேங்களா, ஸோ இதுல டிவிடெண்ட், ஷேர்ஹோல்டர்ஸ், ரிமார்க்கபிள் இதெல்லாம் ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு, வாலைட்டிலிட்டி மட்டும்தான் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். Choose the misspelled word from the given options. Independence, connotation, retribution, ignoramus. ஸோ இதுல ஸ்பெல்லிங் நீங்க வேர்டு கரெக்டா படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ignoramus தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம போலாம். Choose the word that is most opposite meaning in the depth. அதாவது ஆண்டனிம்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. டெப்த் அப்படின்ற இருக்கு. டெப்த்னா என்ன, ஆழம். இன்டென்சிட்டினா ஒரு ப்ராப்ளத்தோட இன்டென்சிட்டி அப்படின்றது எப்படி வரும், அதோட ஆழமான தன்மை குறிக்கிறது தான் இன்டென்சிட்டி. ஓகேங்களா,
ஸோ எப்படி சொல்றது, தீவிரம், ஐசியூ இன்டென்சிட்டி கேர் யூனிட் சொல்றாங்க இல்லையா, ஸோ தீவிரம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கடுமையா அப்படின்றது இன்டென்சிட்டின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அபீஸ் அப்படின்றது பாதாளம், பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றது அபீஸ்ன்னு சொல்லலாம். ப்ரொஃபவுண்டிட்டி அப்படின்னா என்னன்னா ஆழ்ந்த தன்மை. அந்த ப்ரொஃபவுண்டிட்டினா அந்த வேர்டோட ஆழ்ந்த தன்மை, இல்ல ஐடென்டிட்டியோட ஐடியாவோட ஆழ்ந்த தன்மை சொல்றது ப்ரொஃபவுண்டிட்டி. ஷாலோனஸ் அப்படின்னா ஆழம் குறைவா இருக்கிற பகுதியே ஷாலோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ டெப்த் அதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷாலோனஸ் தான் அதுக்கு ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போலாம். ஸோ சூஸ் த வேர்ட் தட் இஸ் ஆண்டனம் ஆஃப் ஜெனரஸ். ஃபர்ஸ்ட் ஜெனரஸ்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அதோட ஆண்டனம்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஜெனரஸ்னா என்னன்னா தாராள மனப்பான்மை, இல்ல வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் ஜெனரஸ். ஓகேங்களா. இதுக்கு ஆண்டனம்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கைண்ட். கைண்ட்னா என்னன்னு சொல்லுவோம், அன்பான, இரக்கமுள்ள அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது ஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கஞ்சத்தனம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கருமின்னு சொல்லுவாங்க, கஞ்சன்னு சொல்லுவாங்க, ஸோ ஸ்டிங்கி. சேரிட்டபிள் அப்படின்னா என்னன்னா தானம் செய்யறவங்க தான் சேரிட்டபிள்னு சொல்லுவாங்க. பெனவலண்ட் அப்படின்னா கருணை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ பெனவலண்ட் அப்படின்னா கருணை உள்ளவர்கள். ஓகேங்களா. சோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா வள்ளல் தன்மைக்கு கஞ்சன் தான் சரியான ஆண்டனம். சோ ஸ்டிங்கி தான் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போலாம். So choose the correct word to complete the sentence. She bought a dash of shoes for the party. So pair, peer, pair. So pair the answer. So pair of shoes for the party. ஓகேங்களா. So next question. Choose the most suitable one word substitution. The person who studies handwriting. Studies handwriting. Handwriting பத்தி படிக்கிறது. ஓகேங்களா. கீழ என்னென்ன இருக்கு, கேலிகிராஃபர், கிராஃபாலஜிஸ்ட், டைப்போகிராஃபர், அதுக்கப்புறம் லிங்குவிஸ்டிக். ஓகேங்களா. ஸோ கேலிகிராஃபர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அழகா அதாவது அழகா ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதுறவங்களுக்கு தான் கேலியோகிராஃபர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கிராஃபாலஜிஸ்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங்கை பத்தி படிக்கிறது தான் கிராஃபாலஜிஸ்ட். டைப்போகிராஃபர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டைப் அடிக்கிற அந்த பிரிண்டடு லெட்டர்ஸை அலைன் பண்றது, அதுக்கப்புறம் அதை எடுத்து யூஸ் பண்றது தான் டைப்போகிராஃபர்னு சொல்லுவாங்க. லாங்குவேஜ் பத்தி படிக்கிறவங்க லிங்குவிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கும், கிராஃபாலஜிஸ்ட். ஹேண்ட் ரைட்டிங் பத்தி படிக்கிறவங்க பேரு கிராஃபாலஜிஸ்ட். ஹேண்ட் ரைட்டிங் அழகா எழுதுறவங்க பேரு கேலிகிராஃபர். ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகும், பாத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா a person, choose the most suitable one word substitution. A persons who behaves in an unconventional manner. அதாவது ஒரு வித்தியாசமான முறையில அவங்க பிஹேவ் பண்ணா அதுங்க அவங்களுக்கு பேர் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ கீழே என்ன இருக்கு, ரெட்டிசென்ட், ஈகோட்டிஸ்ட், ஸ்டிக்லர், எசென்ட்ரிக். ஓகேங்களா. சோ ரெட்டிசென்ட் அப்படின்னா என்னன்னா குவைட் அண்ட் டஸ் நாட் டாக் டூ மச். அதாவது அமைதியாவே இருப்பாங்க, நிறைய பேச மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றாங்களா ரெட்டிசென்ட்னு சொல்றாங்க. ஈகோட்டிஸ்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்கள செல்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தங்களை தாங்களே ரொம்ப பெரியவங்களா நினைச்சுக்கிறவங்க தான் ஈகோட்டிஸ்ட். ஸ்டிக்லர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவங்க தான் ஸ்ட்ரிக்லர்னு சொல்லுவாங்க. எசென்ட்ரிக் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பிஹேவியர் வித்தியாசமா பண்றது, ஒத்துக்க முடியாத வகையில பிஹேவ் பண்றவங்கள தான் எசென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எ பர்சன்ஸ் ஹூ பிஹேவ்ஸ் இன் அன் அன்கன்வென்ஷனல் மேனர் அவங்க எசென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்ப இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா. ஸோ 2025ல இங்கிலீஷ்ல கேட்ட 10-15 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம இப்ப பார்த்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ். தேங்க்யூப்பா.